எந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றம்னு இருக்கு? எந்த இடத்துல விவசாயத்தை தமிழ்நாட்டில் வளப்படுத்துவதற்கு தேவையான அம்சங்கள் இதுல இடம்பெறல? இந்தந்த அம்சங்கள் இடம்பெற்றிருந்தால் வேளாண் இன்னும் விருத்தியாகும் அப்படிங்கிற பார்வை எப்படி உங்களோடது? இப்ப எங்களுக்கு கர்நாடகாவில் முதல்ல தமிழ்நாடு 30 லட்சம் ஏக்கர் சாடும் போது கர்நாடகா 6 லட்சம் ஏக்கர் 5,90,000 ஏக்கர் தான் சாடு பண்ணிச்சு. இப்ப கர்நாடகா 28 லட்சம் ஏக்கர் சாடு பண்ணி நம்ம 10 லட்சம் கூட பண்ண முடியல. ஒரு போகம் 3 போகம் பண்ணோம். இப்ப ஒரு மனம் வெள்ளம் வரப்ப தண்ணியை திறந்து விட்டுருது கர்நாடகா. இந்த தண்ணி கடல்ல போய் 100 டிஎம்ஸ்க்கு மேல விழுவுது. தடுப்பணைகள் கதவணைகள் கட்டுவார் என்று எதிர்பார்த்தோம், அது இல்லை. இல்ல வெள்ள நீரை டைவர்ட் பண்ணி காவிரி குண்டாருக்கு நிதி ஒதுக்குவாங்கன்னு பார்த்தோம், அது இல்லை. காவிரி ஐயாறு நிற்பாங்கன்னு பார்த்தோம், அது இல்லை. இதெல்லாம் இல்லாத விஷயங்கள். அதே போல எங்களுக்கு லாபகரமான விலையை மத்திய சர்க்கார் கொடுக்கணும் சொன்ன மாதிரின்ட்டு ஒரு தீர்மானம் போட்டு மத்திய சர்க்கார் அனுப்புவாங்கன்னு பார்த்தா அது இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு வருத்தத்தை அறிவிக்கின்ற விஷயங்கள். இதை தமிழக சர்க்கார் செஞ்சிருக்கலாம், கேட்கலாம். இப்ப அண்ணாமலை சொல்றாரு இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. விலை யாரு கொடுக்கறது? மத்திய சர்க்கார் தானே முடிவு பண்ணணும். காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் எங்க இருக்கு? டெல்லியில தானே இருக்கு. அது பிரதம மந்திரி கண்ட்ரோல்லையும் பைனான்ஸ் மினிஸ்டர் நிதித்துறை அமைச்சர் கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அவங்க தானே முடிவு பண்ணணும். ஏன் முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க? விவசாயி என்பது இந்த நாட்டினுடைய அடிமை. கடன் நிறைய கடன் கொடுக்கணும் விவசாயிக்கு. விவசாயி கடன்லயே பிறக்கணும், கடன்லயே வளரணும், சாகும்போது கடனை வாரிசுக்கு விட்டு சாகணும் அப்படின்னு தான் எல்லா அரசாங்கமும் நினைக்குது.